வெளிநாடுகளுக்கு செல்வோர் எவற்றையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை தமிழகம் மற்றும் புதுவை மாநிலங்களுக்கான வெளியுறவுத்துறை மண்டல அதிகாரி ஏஞ்சலின் பிரேமலதா பகிர்ந்து கொண்டார். பார்க்கலாம். வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள் எப்போதும் பாஸ்போர்ட், விசா ஆகியவற்றை கண்டிப்பாக உடன் வைத்திருக்க வேண்டும். அவற்றின் நகலை எடுத்து வைத்துக் கொள்வதும் நல்லது என்று வெளியுறவுத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்துகிறார்கள். வெளிநாடுகளுக்கு செல்லும் போது எந்த விசாவில் செல்கிறோம் என்பது பற்றி அறிந்திருக்க வேண்டும். சில மோசடி ஏஜென்ட்டுகள் படிப்பறிவு இல்லாதவர்களை சுற்றுலா விசாவில் அழைத்துச் சென்று வெளிநாடுகளில் வேலைக்காக விடும் சம்பவங்கள் அதிகம் நடப்பதாக கூறப்படுகிறது. ஏஜென்ட்டுகள் மூலம் வெளிநாடு செல்வோர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. எந்த நாட்டுக்கு செல்கிறார்களோ அந்த நாட்டில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு சென்று தங்களை பற்றிய விவரங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும். இப்படி விவரங்களை பதிவது கட்டாயமல்ல என்பதால் பெரும்பாலானவர்கள் இதை செய்வதில்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் விவரங்களை பதிவு செய்வது நல்லது என்கிறார்கள் வெளியுறவுத்துறை அதிகாரிகள். வெளிநாடுகளுக்கு சென்று பிரச்சனையில் சிக்குபவர்கள் உடனடியாக இந்திய வெளியுறவுத்துறை இணையதளத்தில் தங்கள் புகாரை பதிவு செய்யலாம். இதன் மூலம் தூதரக அதிகாரிகள் தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுப்பார்கள். ஒருவேளை வெளிநாடுகளில் ஏதேனும் வழக்குகளில் சிக்கினால் அந்த நாட்டு சட்டப்படி அவர்களை மீட்கும் நடவடிக்கைகளை எடுக்க முடியும். எந்த நாட்டிற்கு செல்கிறார்களோ அந்த நாட்டை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டு செல்வது நல்லது. ஈராக், சிரியா போன்ற பிரச்சனைக்குரிய நாடுகளுக்கு செல்லும் முன் அங்குள்ள பாதுகாப்பு சூழல்களை தெரிந்து கொள்வது நல்லது. வெளிநாட்டில் பிரச்சனையில் சிக்கி இருப்போரை தொடர்பு கொள்ள முடியாத சூழலில் இங்குள்ள உறவினர்கள் மாவட்ட ஆட்சியரையோ மாவட்ட காவல் கண்காணிப்பாளரையோ அணுகி உதவி கோரலாம். அல்லது சென்னையில் உள்ள வெளிநாட்டில் வேலை செய்வோருக்கான மாநில நல ஆணையரகத்தில் புகார் செய்யலாம்.